ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பவுண்டில் வந்து நான் டாலர் எடுத்திருந்தேன் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில். அதோட டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஷாக்கான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ரேட் வந்து ஹை பீக்கில் போயிட்டே இருக்குது. இனிமேல் வந்து கோல்டு வாங்குறதுன்றது நம்மளுடைய கனவாகவே போயிடுமா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் வந்து இன்றைக்கி இருக்குது. இன்னையோட கோல்டு ரேட் என்ன அப்படின்றது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலனாலும் பரவாயில்ல, நான் இந்த வீடியோவில் எல்லாமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோவில் வந்து நான் பில்லெல்லாம் கூட காமிச்சிருக்கேன் நடுவில். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் கண்டிப்பாக உங்களுக்கு புரியவும் செய்யும். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபுல்லாகவே கேல்குலேஷன் வீடியோ. எப்போ வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றதையும் பில்லோட காமிச்சிருக்கேன். எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருந்தது அப்படின்றதையும் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கோல்டு ரேட்டு 1 கிராம் பார்த்தீங்கன்னா 6010 ரூபா. 8 கிராம் பார்த்தீங்கன்னா 48,080 ரூபா வந்து ஒரு பவுன். இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ண டாலரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 6.670 மில்லிகிராமு. நான் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃபாக 8 கிராம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். நான் கேல்குலேஷன் வந்து நான் எடுத்த கிராமுக்கு தான் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிராம் 6010 ரூபா அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 40,087 ரூபா. ஒரு பவுன் கூட நம்ம வந்து எடுக்க முடியாத அளவுக்கு வந்து இன்றைக்கி கோல்டு ரேட் ஹை பீக்கில் போயிட்டுருக்கு. வெறும் 6.670 மில்லிகிராமுக்கு கோல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா 40,087 ரூபா. அதுக்கு 9.11% வந்து எனக்கு வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. அதோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 3,652 ரூபா. கோல்டு ரேட்டு ப்ளஸ் நமக்கு வேஸ்டேஜோட அமௌண்ட் ரெண்டும் சேர்த்தோம் அப்படின்னா 43,738 ரூபா வருது. 3% ஜிஎஸ்டி போட்டோம் அப்படின்னா 1,312 ரூபா. டோட்டல் அமௌண்ட் நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,050 ரூபா. நம்ம 7 கிராம் வச்சுக்கலாம். 7 கிராமுக்கு வந்து நாம் 45,050 ரூபா. ஒரு பவுன் கூட இல்லைங்க, 7 கிராம் தான் எடுக்கிறோம். அந்த 7 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 45,050 ரூபா இல்லாமல் இன்றைக்கி போய் நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது. நான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா கோல்டோட அவேர்னஸ் வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன். எப்போவுமே வந்து கோல்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பெண் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா இப்போவே வந்து நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே சொல்லிட்டு இருந்தேன். என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டு அண்ட் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் இருக்குது. ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படியெல்லாம் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாம், சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். லிங்க்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோல்டு பர்ச்சேஸ் பண்ணப்போ எனக்கு நான் எவ்வளோ போட்டாங்க ஒரு கிராமு, நான் எடுக்கிறப்ப எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலர் வெயிட் வந்து 6.670 மில்லிகிராமு. ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா 3,070 ரூபா. எடுத்த அன்னைக்கும் என்னைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு அப்படியே டபுள் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.11% போட்டிருந்தாங்க. டோட்டலாக எனக்கு வேஸ்டேஜ் ஆன அமௌண்ட் வந்து 1,865 ரூபா. டோட்டல் அமௌண்ட் கோல்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22,342 ரூபா. 3% ஜிஎஸ்டி போட்டாங்க அப்படின்னா 670 ரூபா. டோட்டலாக 6.670 மில்லிகிராமுக்கு நான் கொடுத்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 23,012 ரூபா. ஆனால் இன்றைக்கி நாம் போயிட்டு இந்த 6.670 மில்லிகிராம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 45,050 ரூபா வந்து இல்லாமல் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது. இப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ நமக்கு லாபமாக இருக்குன்னு. இதில் வந்து நான் பில்லுமே அட்டாச் பண்ணியிருக்கேன். எப்போது நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றதுலேருந்து ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் ஏறிட்டுருக்கு அப்படின்னு மட்டும்தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் கோல்டு ரேட் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கான வேஸ்டேஜும் வந்து வருஷம் ஏற்றிட்டு தான் இருக்காங்க. ஆனால் வந்து அது நமக்கு தெரியறது கிடையாது. நம்ம எல்லாருக்கும் நார்மலாக தெரிகிற விஷயம் வந்து கோல்டு ரேட் ஏறுது அப்படின்றது மட்டும்தான். கோல்டு ரேட் ஏறும்போது வேஸ்டேஜோட அமௌண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வேஸ்டேஜோட அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிறப்ப நம்ம கோல்டுக்கும் வேஸ்டேஜுக்கும் ஜிஎஸ்டி பே பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகுது.
ஒவ்வொரு வீடியோலுமே நான் கோல்டோட அவேர்னஸும் அது மட்டும் இல்லாமல் சிட்டு போடுங்க, பெண் பிள்ளைங்க வச்சுருக்கவங்க இப்போவே வந்து சிறுக சிறுக சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கேன். எப்படியெல்லாம் வந்து கோல்டை வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்ற மெத்தட்ஸையும் வந்து நான் நிறையவே ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து நகையை அடகு வச்சு தான் நான் சிட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நான் வந்து எப்படி வந்து கோல்டு வந்து அடகு வச்சுட்டு சிட்டு போட்டிருக்கேன், எத்தனை சிட்டு போட்டிருக்கேன், எனக்கு எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆகிருக்கு, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் எப்படி பே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோலையுமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நான் செய்கிற விஷயங்களையும் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னுடைய சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் தெரியும். நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும். நீங்கள் என்னுடைய சேனலில் வந்து இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா என்னோடய வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நான் பில்லையும் காமிச்சிடுறேன் ப்ரூஃபோட. இதுதான் பார்த்தீங்கன்னா மலபார் கோல்டன் டைமண்ட்ஸோட பில்லு. நாங்கள் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த டேட் தான் 16/5/2019. டோட்டலாக வந்து இன்னையோட எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா வந்து 2 months கம்மியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து எப்போவுமே ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கன்னு தான் நான் ஒவ்வொரு டைமும் சொல்லிகிட்டே இருக்கேன். நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 கேரட் பெண்டன்ட்டு டாலரு அதுதான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதோட வெயிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெட் வெயிட்டுமே அதில் வந்து ஸ்டோன்லாம் இல்லை, அதனால் நெட் வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா 6.670 மில்லிகிராம் தான் போட்டிருக்காங்க. 3070 ரூபா. வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.11%. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 22,342 ரூபா. ஜிஎஸ்டி வந்து போட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி ஆட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 23,012 ரூபா வந்து வருது. பில்லில் வந்து உங்களுக்கு கிளியராக புரியுதா இல்லையா அப்படின்றது தெரியல அப்படின்றதுனால நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு கேல்குலேஷன் போட்டுமே காமிச்சிட்டேன். ஒரு வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா நான் கோல்டோட அவேர்னஸ் சொல்லிகிட்டே இருக்கேன். எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கோல்டில் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஒரு லாபகரமான இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். கண்ணுக்கு தெரியாத இடத்துல போய் பணத்தை தொலைச்சிட்டு நம்ம இருக்கிறத விட கண்ணுக்கு தெரிஞ்சது நமக்கு எப்போவுமே எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நமக்கு கை கொடுக்க வேண்டியது கோல்டு அண்ட் மணி மட்டும்தான், நம்மளுடைய சேவிங்ஸ் மட்டும்தான். அதனால தான் சேவ் பண்ணுற அமௌண்ட்டை எப்போவுமே கோல்டாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். எனக்கு இதில் எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு அப்படின்றதையும் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ரேட்டுக்கு நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம் 7 கிராம் அப்படின்னா 45,050 ரூபாய் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா 45,050 ரூபாயிலேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ண கோல்டோட ரேட்டை லெஸ் பண்ணி எனக்கு 22,038 ரூபாய். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் மடங்காக வந்து எனக்கு லாபம் கிடச்சிருக்கு. வித்தின் 5 இயர்ஸில் ஆஃபர் 22,100 வந்து எனக்கு லாபமாக இருக்குது. வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன், புரியணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.